ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே மகாராஷ்டிராவில் வந்து கட்டஸ்தாபனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறீங்க. ஸோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுஜாஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ கட்டஸ்தாபனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பூஜை அறையில் சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த சாமி வந்து கும்பிட்ற முறையும் வந்து வேறுபடும். அதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் சாமி அறையில் இருந்த சாமி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ நாளே வந்து சாமி எல்லாம் நல்லா விளக்கியாச்சு. எல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பித்தளை சாமி தான். அந்த கோமாதா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த பளிங்கு கல்லில் இருக்கும். ஸோ அடுத்து விநாயகர் வந்து அதுவும் பளிங்கில் உள்ளது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பித்தளையில் தான் மகாராஷ்டிராவில் வந்து இது மாதிரி சாமி இருக்கும். ஸோ இந்த பித்தளை ஐம்பொன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளது. இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நாளே வந்து நாங்கள் நல்லா பித்தாம்பரி, எலுமிச்சம்பழம், ஸோ உப்பு அதெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி பளபளன்னு சாமி ஆக்கியாச்சு. நவராத்திரிக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா மகாலய அமாவாசை. அதனால் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து நல்லாவே சாமியை விளக்கி கும்பிட்டாச்சு, அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு. ஸோ மறுநாள் நம்ம வந்து சாமியை வந்து குளிப்பாட்டி சாமி அறையில் வைக்கிறது தான். ஸோ அதை தான் இதில் வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் நான் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் என்னோடய குட்டி பையன் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவனும் நான் சொல்லாமலேயே இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்குவான். அதுக்காக தான். ஸோ நான் அந்த கட்டுஸ்தாபனம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பானை ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்பானை அவசியம். அதுக்கு பக்கத்தில் அந்த பித்தளை செம்பு இருக்கிறது. நம்ம என்னுடைய சாமி அறையில் எப்போதும் இருக்கக்கூடிய கலச செம்பு. ஸோ அதில் நான் வைக்கக்கூடிய தேங்காய் அதையுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அந்த பித்தளை செம்பு வந்து அதுக்கப்புறம் சாமி அறையில் நம்ம வந்து தண்ணி எப்போதுமே வைக்கணும். தண்ணியோடு சேர்த்து அந்த ஸ்பூனும் வந்து அதில் இருக்கும். இப்போ சாமி அறையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அந்த செவுரு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் வந்து வெத்தலையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். வெத்தலை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான். இதுக்கு வெத்தலை நிறையா தேவைப்படும். ஸோ ஒரே மாதிரி வெத்தலை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. சாமி அறையில் எப்போதும் இந்த துணி வந்து நான் வச்சுருப்பேன் இல்லையா, என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க, என்னோடய லைவில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாமி அறையில் இது மாதிரி நான் வந்து பச்சை கலரில் துணி விரிச்சிருப்பேன். ஸோ ஒரு சிலர் சிகப்பு கலர் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் மஞ்சள் கலர் வச்சுருப்பாங்க. ஸோ கலர் வந்து பச்சை, சிவப்பு, மஞ்சள் இந்த 3 கலரில் எது வேணாலும் வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி அதிகமாக நாங்கள் பச்சை தான் வச்சுப்போம். ஸோ இப்போ இது மாதிரி வெத்தலையெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. துணி வந்து வைக்கக்கூடாது. இப்போ நம்ம சாமி அறையில் வைக்க போகிறோம் பார்த்திங்களா, 9 நாளைக்கு இந்த சாமியை நம்ம வந்து நகர்த்தவே கூடாது. ஸோ இந்த வெத்தலையில் தான் சாமி வந்து உட்கார போகிறாங்க. நம்ம அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சாமி அறையில் அந்த வெத்தலையெல்லாம் வாஷ் பண்ண வெத்தலையை வந்து வரிசையாக அடுக்கி வச்சுட்டு, அந்த வெத்தலையில் வந்து வெறுமனே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறேன். ஸோ ஒரு சிலர் வந்து வெறுமனே வந்து வெத்தலை மேலே சாமியை வைக்கிறதுக்கும் வைப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, சாமி அறை வந்து என்னோடது குட்டியாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல எத்தனை வெத்தலையை வந்து வைக்க முடியுமோ அத்தனை வெத்தலையை வச்சுட்டேன். நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட எத்தனை சாமி இருக்குதோ அத்தனை சாமிக்கும் தனித்தனியாக வெத்தலை வைப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு அப்படி வைக்கிறதுக்கு இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த சாமி அறைக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அத்தனை வெத்தலையுமே நான் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து சைடில் வந்து ராமர் ஃபோட்டோவும் அந்த சாமி அறைக்கு மேலே லக்ஷ்மி ஃபோட்டோ கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வைக்க இடம் இல்லை. இந்த டைல்ஸில் வந்து நம்ம ஆணியே அடிக்க முடியாது. அதனால் இது மாதிரி நான் வந்து மேலே வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ லக்ஷ்மி ஃபோட்டோவை நான் வந்து வச்சிடுறேன். சாமி ஃபோட்டோவும் ஃபுல்லாக நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இங்கே இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ராமர் ஃபோட்டோ. ஸோ எதுவுமே நம்ம வந்து வெறும் இதில் வைக்கக்கூடாது, தரையில் வந்து வைக்கக்கூடாது, துணி வந்து வைக்கணும். இதுக்கு முன்னாடி இப்போ இந்த நவராத்திரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி வந்து வெத்தலையில் தான் உட்காருவாங்க. இதுதான் வந்து ஐதீகம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்களுடைய குலசாமி, அடுத்து விட்டல் ருக்குமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரு, ஸோ விஷ்ணு பிரம்மா, ஸோ அவங்க தான். அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ வைக்கிறேன். லக்ஷ்மி ஃபோட்டோவை வச்சுட்டு இது குட்டி ஃபோட்டோவாக அதனால் வைக்கிறதுக்கு உள்ளே வந்து இடம் இருக்குது. அதனால் குட்டி லக்ஷ்மி ஃபோட்டோவை நான் வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கடுத்து அந்த லக்ஷ்மி ஃபோட்டோவில் சாய்ச்ச மாதிரி வந்து ஒரு சாமி வந்து இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரசுராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரேணுகா தேவி.
ஸோ அந்த சாமி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய மாமியார் வந்து சாமி கும்பிடாம வந்து மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா நான் வந்து தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி எல்லாமே எடுத்து சாமி அறையில வச்சு சாமி கும்பிடவே ஆரம்பித்தேன். கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக அவங்க சாமி கும்பிடாம வச்சதுனால, அந்த 2 ஃபோட்டோக்குள்ள வந்து ஒட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? பரசுராம், ரேணுகா தேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சாமியுமே வந்து என்ன அப்படின்னா, கோவிலில் கொண்டு போயிட்டு பூஜை பண்ணி கொண்டுட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் நான் ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பக்கம் வந்து விநாயகர். ஸோ விநாயகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் பால் காய்ச்சல் அன்னைக்கு கணேச பூஜை பண்ணுறதுக்காக விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சது. அதுக்கு பக்கத்தில் குட்டி பாலகிருஷ்ணர், அது என்னோடய மாமியாரோடது. அதுக்கு பக்கத்தில் இருக்க பாலகிருஷ்ணர் வந்து எங்கள் கல்யாணத்தில் கொடுக்குறது. அடுத்து சிவலிங்கம், அதுவும் வந்து இவங்களோடது தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 தகரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய பேரில் வந்து இது மாதிரி தகரத்தில் வந்து செஞ்சு வச்சுப்பாங்களாம். சாமியாகவே செஞ்சு சாமி இதில் செஞ்சு வச்சுப்பாங்களாம். ஸோ அது வந்து அந்த லக்ஷ்மி இதில் இருக்குது. 2மே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த டம்ளரில் வந்து தண்ணி வச்சாச்சு. பித்தளை செம்புலையும் தண்ணி நிரப்பி வச்சாச்சு. கோமாதாவும் வந்து வச்சாச்சு. ஸோ எல்லா சாமியுமே இது மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லம்மா தேவியும் அதுக்கப்புறம் மாயக்கா சின்சினி அப்படின்னு சொல்லுவாங்க. மாயக்கா சின்சினி நாங்கள் போகிற குலதேவி, அப்புறம் வந்து எல்லம்மா. ஸோ இது வந்து மாயக்கா சின்சினியும் எல்லம்மாவும் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல். இது வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே வைக்க மாட்டாங்க. இதில் எல்லம்மா சாமிக்கு வந்து ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதிகம். நான் நேர்த்திக்கடன் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா வருஷம் வந்து மடிப்பிச்சை கேட்டு அதுக்கு வந்து சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு அது வந்து ரொம்ப வந்து பண்ண வேண்டிய ஒரு பூஜைகள்லாம் நிறையா இருக்கிறதுனால அந்த சாமி வைக்க மாட்டாங்க. பட் நான் கோவிலில் விசாரித்ததுனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க குடும்ப வழக்கப்படி அதாவது யாராவது வேண்டியிருந்தால் அதை வந்து அந்த பழக்க வழக்கங்களை கடைப்பிடிச்சிட்டு போகணும். நீங்கள் அது மாதிரி பண்ணலை அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் அது மாதிரி பழக்கங்கள் இல்லை அப்படின்னா, நீங்கள் சும்மா வச்சு சாமி கும்பிட்லான்னு சொன்னதுனால, நான் வந்து 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த குட்டி ஃபோட்டோ வாங்கிட்டேன். என்னோடய பூஜை வந்து சின்னதாக இருக்கிறதுனால, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃபோட்டோ குட்டியாக வாங்கிட்டேன். இப்போ பக்கத்தில் வந்து நான் ஒரு பேப்பர் பிளேட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதில் தான் வந்து என்ன அப்படின்னா, கட்டஸ்தாபனம் வந்து நம்ம வைக்க போகிறோம். மேலே லக்ஷ்மி ஃபோட்டோ, சைடில் ராமர் ஃபோட்டோ, உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டேன். அதை வந்து நான் வீடியோவில் காட்டலை. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த பேப்பர் பிளேட்டில் மணல் வந்து நம்ம வைக்கணும். மகாராஷ்டிராவில் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு மண் தான் இருக்கும். எல்லாமே கருப்பு மண்ணாக தான் இருக்கும். இது வந்து வயல் மண். வயல்லேருந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் தொடர்ந்து மழை இருந்துகிட்டு இருக்கிறதுனால மண் பார்த்திங்க அப்படின்னா காய வைக்கவும் முடியாது, காஞ்ச மண்ணும் கிடைக்காது. இது மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும். கையால் தான் நான் வந்து உடச்சிட்டு அந்த பிளேட்டில் வந்து வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த பானை செட் ஆகிற மாதிரி வச்சாச்சு. அந்த பானைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பாக்கு, ₹1 காயின், பிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூளும் பிஞ்ச அளவுக்கு குங்குமமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா சுற்றி வெத்தலை வச்சு உள்ளுக்குள்ளே தேங்காய் வச்சிடணும். ஸோ தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கணும். பானைக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு வைக்கணும். இது வந்து வெத்தலை மாலை 9 நாளைக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த நூலை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேக் சைடில் கொஞ்சம் ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டு அதை அப்படியே நீட்டாக சீக்வன்ஸாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு மாலையை மட்டும் கட்டிட்டு விட்டுருவாங்க. ஒரு சில நேரம் வந்து என்ன அப்படின்னா காஞ்சிருச்சுன்னா அந்த காம்பு காஞ்சிருச்சுன்னா அந்த நூலுலேருந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக அது அவுந்துடக்கூடாது, காஞ்சி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ஃபெவிகால் போட்டு அப்படியே வந்து ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லுக்காகவும் இருக்கும். நமக்கு வந்து 9 நாளைக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். இப்போ நவதானியங்கள் வந்து போட ஆரம்பித்தாச்சு. இது வந்து நவதானியங்கள் வெளியிலேருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டிலேயே வந்து எல்லா தானியங்களும் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளே வந்து எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம். நம்ம வீட்டில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு தானியத்துக்கு மட்டும் நம்ம வெளியில் போய்ட்டு வாங்க முடியாது. ஸோ அதனால் மொத்தமாகவே சேர்த்து வெளியிலேருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோளம், கோதுமை, மக்காச்சோளம், அந்த கம்பு எல்லாமே இருக்குது கலந்து, கொண்டைக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பிளேட்டில் வச்சுருக்கேன். அது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கும் குட்டி பையனும் வந்து அவங்களும் அவங்க கையால் போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பின் போர்ஷனை வந்து நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து
அவங்கள போட வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி வரைக்கும் கை கொண்டுட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாயிடும் அவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே நான் தான் பண்ணுறதுனால அவங்க கை கொண்டு போகும்போது தேங்காய் வந்து சாஞ்சிடக்கூடாது, கலசம் வந்து சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து பின் போர்ஷனையும் சைட்லேயும் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் கவர் பண்ணாமல் நான் வந்து வைக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டும் குட்டி பையனும் வந்ததுக்கப்புறம் அவங்க கையெல்லாம் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் கவர் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி பையனை கூட்டிகிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களையும் போட சொல்லியாச்சு, குட்டி பையனையும் போட சொல்லியாச்சு. ஏன்னா இவங்க அப்பா வந்து உடனே கடைக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால குட்டி பையனை வந்து குளிப்பாட்டிட்டு போட சொல்லலாம்னு பார்த்தா முடியல. யூனிஃபார்ம்லேயே அவனை வந்து போட வச்சாச்சு. ஏன்னா காலையில் குளிப்பாட்டிட்டு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இருந்தாலும் ஸ்கூல்லேருந்து வந்தது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் மத்தியானமும் குளிப்பாட்டுவேன். குட்டி பையனும் போட்டுட்டான். ஸோ எவ்வளோ அழகாக போடுறான் பாருங்கள் அவன். யூனிஃபார்ம்லேயே போட வச்சாச்சு. அவங்க அப்பா வந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நவதானியங்கள் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சிடணும். வீட்டில் சங்கு பூ பூத்துருந்துச்சு 2 பூ, சிவனுக்கு ஒரு பூவும், அடுத்து கலசத்தில் வந்து வீட்டு சாமி கலசத்தில் ஒரு பூவும் வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சாமிக்கு நாள் வந்து பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெத்தலை தான் அதுக்கு வந்து முறை. வீட்டில் பூ பூத்ததுனால சங்கு பூவை மட்டும் நான் அதில் வச்சுட்டேன். 2வது நாள் தான் என்ன அப்படின்னா பூவெல்லாம் வாங்கி சாமிக்கு வைக்கணும். அந்த பூவை வந்து 9 நாளைக்கு எடுக்கவே கூடாது. அவ்வளோதான். நம்ம 9 நாளைக்கு விளக்கேற்றி ஊதுபத்தி காமிச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த நவதானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் முளைச்சிக்கிட்டே இருக்கும். நானும் வந்து டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஷார்ட்ஸும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். சாமி அறையில் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லக்ஷ்மி பாதம் போட்டு ஸ்வஸ்திக் போட்டு பக்கத்தில் பூக்கோலம் போட்டிருக்கேன். கோலமும் நம்ம வந்து மாற்றக்கூடாது. 9 நாளைக்கு எங்கள் சாமியாரை இப்படி தான் இருக்கும். எங்களுடைய நவராத்திரி கட்டஸ்தாபனா எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.